வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் பணத்தை மிச்சப்படுத்துவதும் பாப்புலர் தமிழ் சேனல். இன்னைக்கு மே மாதம் 28ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்னைக்கு உங்களுடைய பழங்கள் வாங்குற செலவை பாதியாக குறைக்கணும்னா இந்த வீடியோவை முழுசாக பாருங்க. ஏன்னா இன்னைக்கு பழ மார்க்கெட்டில் எந்தெந்த பழங்களோட விலை அதிகமாக இருக்குது, எந்தெந்த பழங்களோட விலை குறைவாக இருக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா விலை குறைவான பொருட்களை இன்னைக்கு உங்களுடைய கடைக்கோ, கேண்டீனுக்கோ, ஹோட்டலுக்கோ, வீட்டுக்கோ, வியாபாரத்துக்கோ அதிகமாக வாங்கி உங்களுடைய பழங்களை வாங்குற செலவை பாதியாக நீங்கள் இன்னைக்கு குறைச்சிக்கலாம். இன்னைக்கு கிருணி பழம் 1 கிலோ 25 ரூபா, தர்பூசணி 1 கிலோ 30 ரூபா, முலாம்பழம் 1 கிலோ 30 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பப்பாளி பழம் 1 கிலோ 45 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. நேந்திரம் வாழைப்பழம் 1 கிலோ 55 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. ஏலக்கி வாழைப்பழம் 1 கிலோ 55 ரூபா, கொய்யாப்பழம் கிலோ 60 ரூபா, சாத்துக்குடி 1 கிலோ 60 ரூபா, அன்னாச்சி பழம் 1 கிலோ 70 ரூபா, செவ்வாழைப்பழம் 1 கிலோ 80 ரூபா, ஆரஞ்சு பழம் 1 கிலோ 75 ரூபா, பலாப்பழம் 1 கிலோ 60 ரூபா, செந்தூர மாம்பழம் 1 கிலோ 60 ரூபா, பன்னீர் திராட்சை 1 கிலோ 80 ரூபா, ஸ்ட்ராபெரி ஒரு பாக்ஸ் 130 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பங்கனப்பள்ளி மாம்பழம் 1 கிலோ 90 ரூபா, கருப்பு திராட்சை 1 கிலோ 120 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. டிராகன் பழம் 1 கிலோ 140 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. கிவி ஒரு பழம் 35 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. மல்கோவா மாம்பழம் கிலோ 150 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பச்சை ஆப்பிள் கிலோ 200 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுது. பேரிக்காய் கிலோ 180 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. மாதுளம்பழம் கிலோ 200 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. சிவப்பு ஆப்பிள் கிலோ 230 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிட்டு இருக்கு. ப்ளம்ஸ் 1 கிலோ இன்னைக்கு 300 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்குங்க. நீங்கள் இன்னைக்குடைய பழங்களோட விலை நிலவரத்தை பார்த்துட்டீங்க. அடுத்ததா இன்னைக்கு நம்மளுடைய பழங்கள் வாங்குற செலவை பாதியாக குறைக்கிறதுக்காக என்னென்ன பழங்கள் வாங்கணும் அப்படிங்கிற இன்னைக்கு விலைக்குறைவாக கிடைச்சிக்கிட்டு இருக்கிற பழங்களோட லிஸ்ட்டை பார்த்துடலாம். இன்னைக்கு கிருணி பழம் 1 கிலோ 25 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. தர்பூசணி 1 கிலோ 30 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. முலாம்பழம் 1 கிலோ 30 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பப்பாளி பழம் 1 கிலோ 45 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. நேந்திரம் பழம் 1 கிலோ 55 ரூபா, ஏலக்கி வாழைப்பழம் 1 கிலோ 55 ரூபா, கொய்யாப்பழம் கிலோ 60 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பலாப்பழம் கிலோ 60 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. சாத்துக்குடி கிலோ 60 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. செந்தூர மாம்பழம் கிலோ 70 ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுங்க. இந்த 10 வகை பழங்கள் தான் இன்னைக்கு கிலோ 70 ரூபாய்க்கு கீழே கிடைச்சிக்கிட்டு இருக்கு. இந்த பழங்களை நீங்கள் உங்களுடைய கடைக்கோ, கேண்டீனுக்கோ, ஹோட்டலுக்கோ, வீட்டுக்கோ, வியாபாரத்துக்கோ அதிகமாக வாங்கி உங்களுடைய பழங்கள் வாங்குற செலவை பாதியாக குறைச்சிக்கோங்க. நீங்கள் வீட்டுக்கு பழங்கள் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு பாக்ஸாக வாங்கினீங்கன்னா பாக்ஸில் 4 அல்லது 5 கிலோ வரைக்கும் இருக்கும். 2-3 பேர் சேர்ந்து வாங்கி வீட்டில் பிரிச்சுக்கிட்டிங்கன்னா நல்ல லாபம். கடைக்கும் வியாபாரத்துக்கும் வாங்குறீங்கன்னா ஏலம் வர்ற இடத்துல மூட்டையாகவும் பாக்ஸாகவும் வாங்குங்க. ரொம்பவுமே விலைக்குறைவாக கிடைக்குது. இது மாதிரி இன்னைக்கு விலைக்குறைவாக கிடைக்கிற காய்கறிகள் மற்றும் பூக்களோட லிஸ்ட்டு தெரியணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லியுமே காலையில் வீடியோ வெளிவருது. நீங்கள் மார்க்கெட்டுக்கோ கடைக்கோ போகிறதுக்கு முன்னாடி வீட்டில் இருந்தே இன்னைக்கு விலைக்குறைவாக கிடைக்கிற பொருட்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். நன்றி.